ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். பாசி பருப்பில் அல்வா பண்ணியிருப்பீங்க, சக்கரை பொங்கல் பண்ணியிருப்பீங்க, பாயாசம் பண்ணியிருப்பீங்க, வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஜாமுன் பண்ணியிருக்கீங்களா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்கும். ஒரு கடாயில் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நாம் இந்த பாசிப்பருப்பு அளக்கிற அதே டம்ளரில் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆட் பண்ண பாசிப்பருப்பை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது. இப்போது வறுத்தெடுத்த அந்த பாசிப்பருப்பை நல்லா 2-3 கழுவி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 1 டம்ளர் அளவுக்கு பால் விட்டுக்கோங்க. பால் விட்டு இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரணும். ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. என்னோடதில் நான் 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது அடுத்து இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இந்த பாகு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். சைடில் நாம் வேக வச்சுருந்த பாசிப்பருப்பும் நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பூ போல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த பாசிப்பருப்பை நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஜீராவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனைக்காக தான். இப்போது இதை நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த சுகர் சிரப் நமக்கு நல்லா பிசுபிசுப்பு தன்மை இருக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது ஏன் அப்படின்னா அந்த சுகர் சிரப் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக. இப்போது நாம் அந்த ஆற வச்சுருந்த பாசிப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதில் அந்த பாசிப்பருப்பு இருந்த தடமே தெரியக்கூடாது. இப்போ நாம் அரைச்சி எடுத்த பாசிப்பருப்பை நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சோம் இல்லைங்களா, அதே குக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளருக்கு 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் கம்மியாக அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பால் விட்டுக்கோங்க. பால் விட்டுட்டு இது நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஜாமுன் ரெசிப்பியை இன்னொரு மெத்தடில் கூட பண்ணலாம். நீங்கள் அரிசி மாவு போட்டுட்டு பால் விட்டு ஒரு 4 நிமிஷம் வேக வச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாக ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணி அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ஆனால் அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி அரிசி மாவை ஆட் பண்ணி பாலில் நல்லா வேக வச்சு எடுக்கும்போது டேஸ்ட் இன்னுமே வேறு லெவலில் இருக்கும். நல்லா பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாதுஷா மாதிரி ஓட்டை போட்டு டூத் பிக் வச்சு இந்த டிசைன் கொண்டு வாங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல். இது ஜாமுன் மாதிரி குட்டி குட்டியாக போட்டாலும் நல்லா தான் வரும். இல்லை பாதுஷா மாதிரி போட்டுக்கலாம். என்ன மாதிரி வேணால் உங்களுக்கு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பட் நான் போடும்போது ஃப்ளேமை ஃபுல்லாக லோவில் தான் வச்சுருந்தேன். அப்படி தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறம் மாற அளவுக்கு பொரித்து எடுத்துருக்கிறேன். இப்போ நாம் அந்த பொரித்து எடுத்த ஜாமுனை ஜீராவில் ஆட் பண்ணிக்கலாம். நாம் ஜீராவில் ஆட் பண்ணும்போது ஜீரா ஹீட்டாக இருக்கணும், அதாவது கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஜாமுன் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாமுனை ஜீராக்குள்ளே ஆட் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்தால் போதும். நமக்கு சூப்பரான நல்லா செம்ம சாஃப்டான பாசிப்பருப்பு ஜாமுன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.